அண்ணே என்ன ஆச்சுண்ணே? அது ஒண்ணும் இல்ல அண்ணே, அன்னைக்கு நீங்க இருக்கும்போது தானே ஒரு கஸ்டமர் கல்யாண ஆர்டர் கொடுத்தாரு. ஆமா. அவர் இன்னைக்கு பணம் தரதா சொன்னாரு, இன்னும் வரல. சொன்னதுல முக்காவாசி தெச்சாச்சு நிவினு. சொன்ன மாதிரி காசு கொடுக்கணுமா இல்லையா? அவருக்கு தான் காலைல இருந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு. நாளைக்கு வீட்ல தாலி கோக்குற ஃபங்க்ஷன் வேற இருக்குடா. நான் கங்காவுக்கு ஏதாவது வாங்கி தர வேண்டாமாடா? உனக்கு பணம் ஏதாவது வேணுமாண்ணே? ஆ. நான் வேலை செஞ்சு அந்த பணத்துல வாங்கணும் நிவினு. நீ என்ன எப்ப பார்த்தாலும் பணம் வேணுமா பணம் வேணுமா கேட்டுட்டு இருக்க? சரிண்ணே சரிண்ணே, டென்ஷன் ஆகாத. சரி ஃபங்க்ஷன் சொல்ற, என்ன ஒரு வார்த்தை கூப்பிட்டியா நீ? டேய், உன்னை கூப்பிடாம எப்படிடா? நீ வரலன்னா நானே வந்திருப்பேன், இல்லனா உனக்கு ஃபோன் பண்ணிருப்பேன். நல்லா கதை வர்றல நீ. சரி ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்கு? அது ஒரு 10 மணிக்கு மேல நீ வா. அண்ணே, நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நபர் வந்து கொண்டிருக்கிறார். அண்ணே வந்துட்டாருண்ணே. வாங்க சார் வாங்க. டேய், அந்த பையன்ரா. இதோ வரண்ணே. உங்களுக்கு தான் சார் ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். வண்டியில வந்துட்டு இருந்தோம்பா. அப்படியா? குறா. எல்லாம் தச்சாச்சு. தச்சாச்சு சார். இந்தாங்க சார், பில் அனுப்பி இருந்தேன். பார்த்தோம்பா. தச்சு குத்த துணி எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்ததுப்பா. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா கஸ்டமர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தைக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? ஆமா, பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹஸ்பண்ட் கூட கிடைச்சிருவாங்க. ஆனா டெய்லர் கிடைப்பாங்களா? அதுல அண்ணன் கைராசியானவர். அத சொல்லப்பா. டேய், நாங்க வாங்கிங்க. மீதி துணிய தம்பி கொண்டு வந்து கொடுப்பான் சார். சரி, நான் வரேன். சீக்கிரம் கொண்டு வந்து கொடுங்க. ஓகே பார்க்கலாம் சார். அவளுக்கு gift வாங்கிடலாம். அவ ரொம்ப சந்தோஷப்படுவா, ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா.